ஓகே, ஸோ விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் எப்படி பார்க்கறது, அதை எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி செஷனில் வந்து விஎம் டூல் வெர்ஷன் சொன்னல, பட் உங்களுக்கு ஒரு சொல்ல மறந்துட்டேன். வெர்ஷன் எப்படி செக் பண்ணப்போ இங்கே செக் பண்ணணும். விஎம் டூல் வெர்ஷன் வந்துட்டு இந்த இருக்கு இல்லையா, ரன்னிங் வெர்ஷன் 12218. கரண்ட்னா இப்போ கரண்ட்டாக இன்ஸ்டால் ஆயிருக்கு. அவுட்டேட்னா இந்த இடத்துல அவுட்டேட்னு காமிக்கும். ஓகே சரி, இப்போ நம்ம பார்க்க போகிறது விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன். இந்த இருக்கு பார்த்தீங்களா, விஎம் வெர்ஷன் 19 இருக்கா. ஸோ இதான் விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன். ஸோ விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் என்னன்னா, the VM hardware version support hardware features. என்னென்ன ஹார்ட்வேர் ஃபீச்சர் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னா, உதாரணத்துக்கு ESXi 6.7 இருக்குது, 7.0 இருக்குது, 7.0ல U1 U2 இருக்குது, U3 இருக்குது. ஒவ்வொரு வெர்ஷனுக்கும் ஒரு ஃபீச்சர்ஸ் இருக்குது. இப்போ 6.7 வெர்ஷன் இருக்குன்னு வச்சுப்போம் என்கிட்ட. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மகிட்ட இருக்க 7.0, நம்மகிட்ட இருக்கிற ESXi வந்து 7.0. ஓகே, 7.0 U3. ஃபார் எக்ஸாம்பிள் அசியூம் தட் என்கிட்ட 6.7 தான் இருக்குது அப்படின்னா, என்னோட ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து 15 இருக்கும், விச் மீன்ஸ் வெர்ஷன் விஎம் வெர்ஷன் 15 இருக்கும். அப்போ அந்த மாதிரி ஹார்ட்வேர் வெர்ஷன் இருந்தால் அது என்ன சப்போர்ட் பண்ணும்னா, ஒரு ரேமுக்கு ஒரு விஎம்க்கு மேக்ஸிமம் ரேம் வந்து 6000, விச் மீன்ஸ் 6000 GB வரைக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணும். 6000 GB ரேம் வந்து சப்போர்ட் பண்ணும். அதே இது விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் 9 இருந்துச்சு அப்படின்னு 19 இருந்துச்சுன்னா 24 TB வந்து ரேம் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து உங்களுக்கு என்ன கொடுக்குது அப்படின்னா, ஒரு ஹார்ட்வேர் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கொடுக்குது, ஃபீச்சர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ், ஹார்ட்வேர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் கொடுக்குது. உங்களுக்கு போன வெர்ஷன்ல என்னென்ன அவைலபிள் இல்லையோ அது இந்த வெர்ஷன்ல அந்த ஹார்ட்வேர்ல அவைலபிளா இருக்கும். உதாரணத்துக்கு நான் வந்து version difference ESX version difference போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா மெயின் டிஃபரன்ஸ் ஃபுல்லாகவே அப்ளிகபிள் ஆகும், இந்த வெர்ஷன் மூலமாக தான் அப்ளிகபிள் ஆகும். and script recent post on that guys. இத பாருங்க, ஃபைன். இதுல பாருங்க 6.7க்கும் 7.0க்கும் வெர்ஷன் டிஃபரன்ஸ் பார்க்குறோம். இதில் விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து 6.7ல 14 and 15 இருக்குது, 7.0ல 17, 18, 19 இதான் வெர்ஷன் வந்துட்டு இருக்குது. இதோட ஹார்ட்வேர் சப்போர்ட் பாருங்க. ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வருமே, இங்க இருக்கு. விர்ச்சுவல் CPU பெர் ஹோஸ்ட், ஒரு ESX ஹோஸ்ட்ல மேக்ஸிமம் 4096 விர்ச்சுவல் CPU கொடுக்கலாம். 7.0 அதே தான், ஆனால் ஹார்ட்வேர் வெர்ஷன் 7ல அது கூடும். மேக்ஸிமம் உங்களை நான் சொல்றது இப்போ புரியுதான்னு தெரியல, ஏதாவது டிஃபரன்ஸ் பெருசாக காமிக்கணும். லாஜிக்கல் CPU பெர் ஹோஸ்ட்,
See guys, இந்த சாட் பாருங்க, supported features for virtual machine compatibility. இதுதான் ரொம்ப நேரம் தேடிட்டு இருந்தேன், இப்பதான் கிடைச்சிருக்கு. இதுல ஹார்ட்வேர் வெர்ஷன் என்ன, அதோட ESXi வெர்ஷன் என்ன, அதுக்கு சப்போர்ட்டட் இது என்னன்னு சொல்லி போட்டிருக்கு. பாத்தீங்கன்னா ஹார்ட்வேர் வெர்ஷன் 19ல பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் லாஜிக்கல் ப்ராசஸர் ஒரு விஎம்க்கு மேக்ஸிமம் நீங்க 768 GB வந்து நீங்க அலோகேட் பண்ணலாம். which means ஒரு விஎம் கிரியேட் பண்றோம், இப்போ ஒரு விஎம் கிரியேட் பண்றோம் வச்சுப்பேன். இங்க சிபி மெமரி கொடுக்குறோம் இல்லையா, இந்த சிபியூ பாத்தீங்கன்னா 768 சிபியூ கொடுக்கலாம் ஹார்ட்வேர் வெர்ஷன் 19ல. வேற ஹார்ட்வேர் வெர்ஷன் 17 and 15லாம் பாத்தீங்கன்னா ரோவா இருக்கும். அதே ESX 7.0ல ஹார்ட்வேர் வெர்ஷன் 17 பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 256 GB தான், சாரி 256 CPU தான் கொடுக்க முடியும். 64 கோர் கொடுத்துக்கலாம். ஓகே, மேக்ஸிமம் ஸ்பெசிஃபை அடாப்டர் 4. வேற என்ன, மேக்ஸிமம் மெமரி பாருங்க, மேக்ஸிமம் மெமரி ஹார்ட்வேர் வெர்ஷன் 9 பாத்தீங்கன்னா 24,512 GB, which means 24 TB. ஒரு VM இந்த விஎம்க்கு நீங்க மேக்ஸிமம் 24 TB வரைக்கும் அலோகேட் பண்ணலாம். இந்த இடத்துல அதாவது மெமரி மட்டும் 24 TBக்கு அலோகேட் பண்ணலாம் ஹார்ட்வேர் வெர்ஷன் 19ல. வேற ஹார்ட்வேர் வெர்ஷன் 17ல பாத்தீங்கன்னா ஜஸ்ட் 6000 GB மட்டும்தான் உங்களால அலோகேட் பண்ண முடியும். இந்த ஹார்ட்வேர் என்ஹான்ஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் யாரு ப்ரொவைட் பண்றா அப்படின்னா அந்த ஹார்ட்வேர் வெர்ஷன் தான் ப்ரொவைட் பண்றாங்க. ஒரு விர்ச்சுவல் மிஷின் ப்ராப்பரா ரன் ஆகணும்னா ஒரு VM டூல் ப்ராப்பரா இருக்கணும், ஹார்ட்வேர் வெர்ஷன் ப்ராப்பரா இருக்கணும். ஸோ பேஸ்ட் ஆன் த ஹார்ட்வேர் வெர்ஷனை பொறுத்து அந்த விஎம்மோட விர்ச்சுவல் ஹார்ட்வேரை நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, இதை மட்டும் நீங்க புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஹார்ட்வேர் வெர்ஷன் எப்படி செக் பண்றது அப்படின்னா, நீங்க அந்த விர்ச்சுவல் மிஷின் செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல ஹார்ட்வேர் வெர்ஷன் இருக்கும், விஎம் ஹார்ட்வேர் 19 இருக்கு. ஸோ 19 அப்படிங்கிற லேட்டஸ்ட் தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து அப்டேட் பண்ணணும். எப்படி பண்றது அப்படின்னா, இந்த விஎம் செலக்ட் பண்ணிக்கோங்க, அப்டேட் போங்க. இந்த இடத்துல விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டி, இதுக்கும் டவுன் டைம் தேவை. நீங்க ஹார்ட்வேர் வெர்ஷன் அப்கிரேட் பண்ணீங்கனாலும் அதுக்கு டவுன் டைம் தேவை. சரியா, விஎம் ஹார்ட்வேர் வெர்ஷன் கம்பேட்டபிலிட்டி இருக்கா, இதுல போயிட்டு அப்கிரேட் டு மேட்ச் ஹோஸ்ட், கொடுங்க. கொடுத்துட்டு மறுபடியும் அப்கிரேட் டு மேட்ச் ஹோஸ்ட் கொடுங்க. இப்போ அது வந்து செக் பண்ணும். ஸோ இப்போ செக் பண்ணுது, அந்த விஎம்க்கு கரெக்டான ஹார்ட்வேர் வெர்ஷன் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணுது. செக் பண்ணி முடிச்சோன்னே இங்கே தெரிஞ்சிடும் நம்ம கரெக்டான ஹார்ட்வேர் வெர்ஷனில் இருக்குமா அல்லது ஓல்டு வெர்ஷனில் இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சிடும். அதை நீங்கள் அப்கிரேட் பண்ண போறீங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். See guys, பாருங்க ESX 7.0க்கு வெர்ஷன் 19ல தான் இருக்கிறேன். அதோட ESX வெர்ஷன் கரெக்டாக, ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. நீங்கள் உங்களோட ஹார்ட்வேர் வெர்ஷன் வந்து அப் டு டேட் இருக்குது, பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. இப்போ இது அப் டு டேட் இல்லை அப்படின்னா மேட்ச் டு ஹோஸ்ட் கொடுத்தோம்னா தென் ஹார்ட்வேர் வெர்ஷன் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். பட் டவுன் டைம் தேவை. டவுன் டைம் இல்லாமல் இதை நீங்கள் பண்ணக்கூடாது. பட் ஹார்ட்வேர் வெர்ஷன் நீங்கள் அப்டேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கிடைக்கும், லைக் ஹார்ட்வேர் ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஆனால் விஎம் டூல் நீங்கள் அப்டேட் பண்ணுறதுனால பெர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். ரைட்டா, டிவைசஸோட ஸ்பீடு நல்லா இருக்கும், ஸ்டோரேஜ் நெட்வொர்க் ஸ்பீடு நல்லா இருக்கும். ஒரு விஎம் வந்து ஸ்லோவாக இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நம்ம போய் என்ன செக் பண்ணணும் அப்படின்னா விஎம் டூல் வெர்ஷன் தான் செக் பண்ணணும். அவுட்டேட்டடாக இருக்கா அப்டேட்டாக இருக்கான்னு. அவுட்டேட்டட் இருந்தால் அதை நீங்கள் அப்டேட் பண்ணாலே பாதி இஷ்யூ சால்வ் ஆயிரும். ஓகே ஃபைன். ஹார்ட்வேர் வெர்ஷன் ஓகே
ஸோ விஎம் டூல் வெர்ஷன்லையும் ஹார்ட்வேர் வெர்ஷன்லையும் எனிபடி